டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக ஆகணும் அப்படின்னா அவங்க மேண்டேட்டாக பண்ண வேண்டிய விஷயம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ ரிசல்ட். சச்ச பிஸ்னஸ்க்கோ இல்லை மற்றவங்களோ சம்பாதிக்கிறதுக்கு கான்டென்ட் கிரியேஷன் கேன் பி அன் இம்பார்ட்டன்ட் டூல். இங்கே எல்லாருமே மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் வரும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஒரு ஃபாலோவர் கவுண்ட்ன்றது ஃபார் எனி ஹியூமன் தட்ஸ் வெரி நேச்சுரல். அது உங்களுக்கு என்னைக்காவது வந்து ஹேஸ் எ டிமோட்டிவேட்டட்? எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி மைண்ட் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அது இல்லைன்னொன்னே ஃபர்ஸ்ட் 2 days எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையாக சொல்ல போனால் எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் கண்டென்ட் கிரியேஷன்லாம் இன்னும் போய் ஒரு 2 வருஷத்தில் அழிஞ்சிரும். இப்போ எல்லா டாப் பிராண்ட் ஓனர்ஸுமே இப்போ வந்து உள்ளே இறங்குறாங்க. இந்த நீஷ்னா இவரு தான் அப்படின்ற ஒருத்தர் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கல. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் சீரீஸில் ஹரிஹரன் மாணிக்கம் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன். நீங்கள் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை பர்சனல் பிராண்டிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் கான்டென்ட்ன்றது தான் நம்மளுடைய கோரான விஷயம். ஸோ கான்டென்ட் கிரியேஷனில் 7+ இயர்ஸாக இதோடைய ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ப்ரோஸ் கான்ஸ்னு நிறைய விஷயங்களை இன்சைட்ஃபுல்லாக பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 4 months 50K ஃபாலோவர்ஸ் கிட்ட ஸ்கேல் அப் பண்ணியிருக்காரு. இன்னைய வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக அந்த கான்டென்ட் கிரியேஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் கிரியேஷன்னா என்ன? கான்டென்ட் கிரியேஷன்னா என்ன? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுமே ஒரு கான்டென்ட் கிரியேஷன் தான். எஸ், இது எப்படி சொல்லலாம்னா தென் வர்சஸ் நவ் மாதிரி சொல்லலாம். தென் வர்சஸ் நவ்னா ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா எப்போ நம்ம அந்த போர்ட்ரேட் வீடியோ பார்க்க ஆரம்பித்தோன்னா அந்த ரீல்ஸ், அந்த டிக்டாக்ன்ற ஒரு அந்த மியூசிக்கலி டிக்டாக் டெஸ்மேஷன் அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம பார்க்குற கண்டென்ட் எவால்யூஷன் வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா த்ரூ அவுட் இப்போ எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிறையா சொல்லியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 30 seconds நிறைய பேர் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் நான் கான்டென்ட் கிரியேஷனாக பார்க்குறேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் இது ரெண்டும் சேர்றது தான் கான்டென்ட் கிரியேஷன். அண்ட் த்ரூ எது மூலயமா பார்க்குறோன்னா ஒரு வீடியோ மூலயமா பார்க்குறோம்ல, அது எல்லாமே வந்து கான்டென்ட் கிரியேஷனாக நான் இங்கே பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 7 years ஜேர்னியாக இருக்கும்போது நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப இருந்த கான்டென்ட் கிரியேஷனுக்கும் இப்போ எவால்வ் ஆகியிருக்க கான்டென்ட் கிரியேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஹவு டு யூ கோப் அப் வித் வாட் இஸ் கமிங் நெக்ஸ்ட்? எஸ், இது எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ வந்து யூடியூப் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி எல்லாருமே இன்ஸ்டாகிராம் உள்ள நிறைய வர ஆரம்பிக்கிறாங்களோ கிரியேட்டர்ஸ்லாம், அப்போல்லாம் வந்து யூடியூப் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட். அந்த ஸ்கெட்ச் வீடியோஸ் லைக் காமெடி என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் கொரோனா டைமுக்கு அப்புறம் ஒரு எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. எல்லாமே வந்து இந்த நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகும்போது சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே நம்ம தான். அப்போ வந்து 2021 நினைக்கிறேன் யூடியூப் வந்து தே லான்ச்டு வந்து ஷார்ட்ஸ், பீட்டா ஷார்ட்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து இந்த லாங் ஃபார்ம் வீடியோ கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இந்த எப்படி நம்ம ஒரு 13 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போடுறோம், எப்படி ஒரு 30 செகண்டில் வீடியோ போடுறதுன்ட்டு என்டர் ஆகலை. ஆனால் ஆஸ்பைரிங்காக இருக்கவங்களுக்கு அந்த 30 seconds கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பேரபிள் டு லாங் ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் ஃபார்ம் கம்பேர் பண்ணது ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அதனால் அப்போ ஆரம்பித்தது தான் இந்த எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அங்கேருந்து ஷார்ட்ஸ் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. திருப்பியும் நாளைக்கு வந்து லாங் ஃபார்ம் உள்ள தான் நம்ம என்ட்ராக போகிறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுமே நீங்கள் க்ரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸில் என்ட்ரானீங்க, இப்போ லாங் ஃபார்ம் உள்ள தான் வரும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே கிங் ஆஃப் த கான்டென்ட் வந்து லாங் ஃபார்ம் மட்டும்தான். அதில் தான் நீங்கள் நிறைய இன்சைட்ஸ் எடுத்துக்க முடியும், நிறைய கற்றுக்க முடியும். ஸோ 30 seconds பெருசாக எதுவும் கற்றுக்க முடியாது. 30 seconds ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் கான்டென்ட் தான். இப்போ நம்ம ஒரு 3 மணி நேரம் பேசுகிறோம், 2 மணி நேரம் பேசுகிறோன்னா அதை கட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை எப்படி எவால்வ் பார்க்கறேன்னா லாங் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம், திருப்பி லாங் ஃபார்ம் தான். திருப்பி வேறு ஒன்று வரும். இது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், நம்ம அப்டேட் ஆகிக்கணும். ஸோ அதுதான் என்னோட இது நான் சொல்ல வரேன். ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ். எஸ்பெஷலி கான்டென்ட் கிரியேஷனில் பேஷன்ஸ் இஸ் த கீ. நீங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம், நாளைக்கு ஒரு வீடியோ போடலாம், பட் எல்லா வீடியோவுக்கும் சேம் எஃபர்ட் தான் போடுவீங்க. பட் ஒரு வீடியோ இன்னும் நல்லா ரீச் ஆகும், ஒரு வீடியோ நீங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பீங்க, பட்
நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரீச் அங்கே இருக்காது. ஸோ இது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டிமோட்டிவேட் ஆகி ஆரம்பிக்கிறது பாதியிலே விட்டுட்டு போன பேர் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. வாட் மேக்ஸ் யூ டு ஹோல்ட் ஆன் டு இட் ஃபார் அ லாங் டைம்? எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் சும்மா எடுத்து சும்மா போட்டேன் ப்ரோ, ஒரு பிஜிஎம் போட்டேன் ப்ரோ, ஆனால் அது போயிடுச்சு ப்ரோ, 3.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஆனால் எஃபர்ட் எடுத்து இந்த ஆங்கிளுக்கு ஒரு கேமராமேனை ரெக்வயர் பண்ணி எடுத்து நம்ம ப்ராப்பராக பண்ணும் போது அது 300-400 வியூஸ் கூட போகல ப்ரோன்னு சொல்லி நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இங்கே நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வீடியோ வியூஸ் போகும், ஒரு வீடியோ வியூஸ் போகாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம கேமில் இருக்கோமா? எல்லா டைமே வந்து பார்த்திங்கன்னா டோனி வந்து மேட்ச் முடிச்சதும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகி வந்த கதையுமே இருக்குங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த நாள் வரைக்கும் டோனிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது. ஸோ அவர் கேமில் இருக்கார், அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். அதுதான் நானும் எனக்குள்ளே நான் எடுத்துக்கிறது. நம்ம இங்கே வந்து வியூஸ் போகுது, வியூஸ் போகல, நம்ம ரீச் பண்ணுறாங்க, ரீச் ஆகலை அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை. கன்சிஸ்டன்சியாக பண்ணோன்னா இந்த கேமில் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் உள்ள நம்மளுக்கு தள்ளிட்டு போயிடும். மேபி ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 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 பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகலாம், அப்படி எடுத்துக்கலாம். பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம், பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகலாம். இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் போது கண்டென்ட் கிரியேஷன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது இருக்க தான் செய்யும். எங்கே போனாலும் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னும் போது அதுதான் நான் வந்து கன்சிஸ்டன்சியாக பார்க்குறேன். எங்கே என்ன ஆனாலும் நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது வியூஸ் போதோ போலியோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிட்டோன்னா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அண்ட் என் கேம் ரொம்ப முக்கியம், கோல். நான் ஏன் இதை கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்? ஒன்று, இது மூலயமா நான் வந்து மணி ஜென்ரேட் பண்ண போகிறேன்னா, இது மூலயமா என் ப்ராடக்ட் விற்க போதா, இது மூலயமா என் சர்வீஸ் டெவலப் ஆக போதா அப்படின்ற அந்த கோல் இருக்கணும். இல்லை இதனால் எனக்கு வந்து இந்த டொமைனை நான் ஓன் பண்ண போகிறேன்னா, இந்த நீஷை வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்ற கோல் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ன் அவுட் ஆகும். நம்ம ஆப்வியஸ்லி ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் நான் சொல்கிறேன், நான் பார்த்த எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா பர்ன் அவுட் ஆகிறது. வி திங்க் லாட். ஏன்னா கிரியேஷனில் இருக்கிறதுனால நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம். இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, இது இப்படி போட்டோமே, இது வேலை செய்யலையே, இது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தானே போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நிறைய திங்க் பண்ணாமல் பர்ன் அவுட் ஆக தான் செய்யும். அப்படி வரும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை ஒரு உட்காந்து கண்ணை மூடி நம்ம ஓகே இது வேலைக்கு ஆகலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ 30 செகண்ட்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது வந்து 30 டேஸும் இருந்திருக்கு, 90 டேஸுமே இருந்திருக்கு. நடுவில் வந்து 30 டேஸ் காணாமல் போயிருப்போம். நம்ம நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே இந்த பர்ன் அவுட் ஆகிறதுனால தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது தான் கன்சிஸ்டன்சின்னு ஒரு கேமில் வந்து நின்றோம். வெள்ளாடி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். மேபி நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா வை யூ ஸ்டார்டட் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ப்ராசஸே நம்ம கிவ் அப். கண்டிப்பாக ஒன் வேர்டாக சொல்லணும்னா அதான், அந்த ஒய் பவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த கேம்லேருந்து நம்ம வெளில போகவே மாட்டோம். அது வந்து வியூஸ்ன்றதை தாண்டி பேஜே டெலிட் ஆனாலும் நம்ம இங்கே இருப்போம். நம்ம அண்ட் நீங்கள் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ண டைமில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷனேட்டாக அவங்க ஒரு நீஷ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு இன்புட்டாக ஷேர் பண்ணணும். ஏன்னா எல்லாராலையும் அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கிற டைமு அதை பண்ணுற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக கம்மி. பட் நீங்கள் ஒரு வீடியோவாக அதை சொல்லும் போது அதை ட்ரை பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் அப்போ வந்து மேஜராக அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாட் எவ்ரிபடி, but there are a certain group of people who started for the monetizing purpose. Of course money is important. எல்லா இடத்துலையுமே அது ஒரு மேஜர் ரோல். உங்களுக்கும் அது தேவை, எனக்கும் தேவை, அதை யாருமே டினை பண்ண முடியாது. பட் somewhere down the line content creation மானிட்டரி பர்பஸ்க்காக கிரியேட்டருக்கும் இன்ஃப்ளூயன்சரும் டெக்னிக்கலி சேம், பட் தேர் இஸ் a thin line between them. ஸோ நீங்கள் கிரியேட்டரா இன்ஃப்ளூயன்சரா? சூப்பரான கேள்வி. நான் நிறைய பேர்கிட்ட பர்சனலாக பேசுகிற விஷயம் இது. இங்கே எல்லாருமே மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் வரும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானுமே அதுக்காக தான் உள்ளே வந்தோம். என்ன தான் பேர் எல்லாமே ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதுலேருந்து நம்ம என்ன மானிட்டைஸ் பண்ண போகிறோம், இனி நாள் வரைக்குமே நம்ம அதை எல்லாத்தையுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ட்ரையல் அண்ட் எரர் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸாக லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்டது போயிட்டுருக்கோம். ஸோ மானிட்டைசேஷன் ரொம்ப முக்கியம் தான். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிரியேட்டர் இன்ஃப்ளூயன்சர். இங்கே அட் தி எண்ட் ஆஃப் தி டே கிரியேட்டரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் ப்ராடக்டை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது கிரியேட்டராக இன்ஃப்ளூயன்சராக பார்க்கும்போது என்ன நான் லேபிள் பண்ணணும்னு ஆசைப்படுறது கிரியேட்டராக தான் ஆசைப்பட்றேன். நான் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கக்கூடாது. ஆனால் போகிற நிறைய இடத்துல தேபிள்ஸே இன்ஃப்ளூயன்சர், இவர் நான் சூப்பரான இன்ஃப்ளூயன்சர், நல்லா சூப்பராக போட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை உங்ககிட்ட ஒரு சர்வீஸோ இல்லை என்கிட்ட எதுவுமே கிடையாது, மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னா நீங்கள் தான் மானிட்டைசேஷனாக போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து செல் பண்ணி கொடுக்கலாம், இந்த செடியை வந்து விற்று கொடுக்கலாம், அப்படி பண்ணுறது வந்து இன்ஃப்ளூயன்சர். ஆனால் கிரியேட்டர்ன்றவங்க இந்த செடியவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இந்த செடியில் இருக்க நூக்குன்னு கார்னர் அவங்களுக்கு தெரியும், அதை வந்து அவங்க அவங்களே விற்க முடியும். ஆஸ் அ கிரியேட்டராக அந்த பிராண்டோட ஓனராக அவங்க விற்கலாம், அவங்க தான் கிரியேட்டராக வருவாங்க. ஸோ இங்கே வந்து கிரியேட்டர் வந்து போர்ஷன் ரோல் ப்ளே பண்ணுறது வேறு, அவங்களுக்கு வந்து செம பெரிய அத்தாரிட்டி இருக்குது, அவங்க அத்தாரிட்டியை தான் மானிட்டைசேஷனாகவே மாற்றுவாங்க. இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து அப்படி கிடையாது. தே வில் செல் எனிதிங். அப்படி தான் ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷனில். அது நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா, அந்த ப்ராடக்ட் போய் எண்ட் கேம் போகும்போது அது வாங்குகிற கன்சியூமருக்கு கரெக்டாக இருக்குமான்றதெல்லாம் இப்போ யாரும் பார்க்குறது இல்லை. ஸோ அந்த கான்ட்ரவர்சியில் போக தேவையில்ல. ஆனால் ஒரு கிரியேட்டராக நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கிரியேட்டராக உள்ளே வரலாம், அங்கே வந்து மானிட்டைசேஷன் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களால் நல்லா பேச முடியும், நல்லா வீடியோ எடுக்க முடியும், நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். பட் சூஸ் அ ப்ராடக்ட், சூஸ் அ சர்வீஸ், கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிங்கன்னா இதோட மார்க்கெட் ரொம்ப தூரம் இருக்குது. அதான் 2027 2030லலாம் இதுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சருக்கு நல்ல இது இருக்குது, ஆனால் சூஸ் அ ப்ராடக்ட். கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவங்களுடைய திங்கை புஷ் பண்ணணுன்றதா கூட இருக்கட்டும், ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கிரியேட்டரை பிக் பண்ணணுமா, இன்ஃப்ளூயன்சரை பிக் பண்ணணுமா, உங்கள் பிஸ்னஸ்க்கு யாரோ வேல்யூ ஆட் பண்ண முடியும்ன்றது இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே கரெக்டாக பிக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு நீஷ்க்குமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அதுவே இப்போ தான் எல்லாருமே புரியுது. எல்லா நீஷ்க்குமே எல்லாருமே வேலைக்கு ஆக மாட்டாங்கன்றது இப்போ தான் நிறைய பேர் விட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை ஹரி நான் அந்த இன்ஃப்ளூயன்சர் வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து நமக்கு வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் இது இப்போ உள்ள என்ட்ராகிற இன்ஃப்ளூயன்சர், இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் யாராக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா என்ட்ராகும் போதே நான் என்ன நீஷ்க்கு போக போகிறேன், எந்த B2B பண்ண போகிறேன்னா B2C பண்ண போகிறேன்னான்றது எல்லாத்தையுமே கிளியராக பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் உள்ள வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா தே திங்க் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, எல்லா ப்ராடக்ட்டையும் போய் சொல்லலாம் அப்படின்றது நினச்சிக்கிறாங்க. ராங்கான எக்ஸாம்பிள் இங்கே நிறைய இருக்குது. அது கிடையாது. B2Bக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஃப்ளூயன்சர் இல்லை. நம்ம கூட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், B2Bக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே கிடையாது. பண்ணி ரீசர்ச் பண்ணால் there is only a handful of people who can add value to your business or whatever you are looking for. ஸோ அது ஒன்று இருக்கும். டாக்கிங் அபவுட் நீஷ் கான்டென்ட் கிரியேஷன்லேயே கூட இப்போ உள்ள வரும்போது ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணி வந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி இப்போ மேபி மாறி இருக்கலாம். பட் முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன நீஷில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். நடுவில் ஒரு டக்குன்னு ஒரு ரேஸ் வந்துச்சு, ஒரு 50K ஃபாலோவர்ஸ் 4 months அகெயின் யூ டிசர்வ் இட் அண்ட் அது நடந்ததுன்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். இப்படின்றதுக்குள்ளன்னு சொன்னாலுமே கூட நீங்கள் அந்த லாஸ்ட்டாக ஒரு பாட்காஸ்ட் பார்த்து சொல்லியிருப்பீங்க, இப்படின்றதுக்கு கூட இட் டுக் 7 years for you. So it is a constant process. So அங்கே வந்து ஒரு ஷார்ட் பாஸோ இல்லை ஷார்ட் ஒரு திங் அண்ட் பட் அந்த பாஸ் வந்து it takes your time for developing so many other things. You are parallelly doing other things in content creation. அது உங்களுக்காக இல்லைனாலும் மற்ற பிஸ்னஸோ பிராண்ட்ஸோ you are doing multiple things. கண்டிப்பா. ஸோ உங்களுடைய நீஷ்ன்றது has it ever taken a turn or இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் வந்த நீஷை தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறீங்களா? சூப்பர். இது எப்படி சொல்லணும்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு நீஷ் இருந்துச்சு, இப்போ ஒரு நீஷில் இருக்கேன் நான், அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா அப்போ இருந்த நாலேஜ் அவ்வளோதான் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உள்ளே வரும்போது என்ன நினச்சேன்னா, நான் எதில் ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஒரு இக்கிகாய் போட்டேன். எனக்கு இதெல்லாம் தான் வரும், நான் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் வந்து என்னால் ஒரு விஷயத்தை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் இது கூட ஆட் ஆனது தான் நான் 7 வருஷமாக என்ன பண்ணேன் அப்படின்னா கான்டென்ட் க்ரியேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். டேரக்ஷன், ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் தான். இந்த 3 எங்கே சேருதுன்னும் போது, ஒன்று நம்ம இதனால் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கணும், இது ஆக முடியல, அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் போது இது எப்படி பண்ணலாம், நம்மக்கிட்ட 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கும் போது தான் அந்த நீஷ் வந்து ஃபைன் பண்ணோம். ஓகே, ஹவு டு கிரியேட் கான்டென்ட் இருந்ததை நம்ம சொல்லலாம் ஹரி அப்படின்றது அப்போ ஒரு ஐடியேஷனில் பண்ணோம். அப்போ இருக்கும்போது நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் என் நீஷாக அப்போ இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு அப்படி கிடையாது. ஹவு டு
கிரியேட் கான்டென்ட் தான், பட் ஹவு டு கிரியேட் கான்டென்ட்டில் இப்போ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. கான்டென்ட் க்ரியேஷனில் இருக்க சைக்காலஜி, கான்டென்ட் க்ரியேஷனில் இருக்க டெப்த் கோராக உள்ளே போயாச்சு. நம்ம நிறைய லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ இருக்க நீஷோட டைப்பே எனக்கு வேறு மாதிரி இருக்குது. எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், அப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி கான்டென்ட் பண்ணலாம் தான் ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. இப்போ த்ரூ கான்டென்ட் க்ரியேஷனில் எப்படிலாம் நம்ம லீட் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம சேல் லாக் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம கோராக போனதுனால இப்போ இருக்க நீஷ் வந்து எவால்வ் ஆயிடுச்சு. நான் எப்பயுமே சொல்கிறது தான், நான் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நீஷ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு பர்சனை மீட் பண்ணேன். அவர் வந்து என்ன நீஷ் பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ நான் சும்மா ரேண்டமைஸ்டாக அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டேன். ஹரி, நான் வந்து ஃபிட்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அண்டு சேல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது ரெண்டு எனக்கு. ஆனால் ஃபிட்னஸ் நிறைய பேர் இருக்காங்க, சேல்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் ஆனால் அதில் போயிட்டு நான் பெருசாக மார்க்கெட் பண்ண முடியாதுன்னொன்னே ஒய் வி கிரியேட் கொலாப் பண்ண முடியாது, ஃபிட்னஸும் சேல்ஸையும் கொலாப் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சது தான் ஒரு நீஷை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஐ மீன் அவர் தான் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவராக சொல்கிறது தான் அந்த நீஷு. ஃபிட்னஸ் இன் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு நீஷ். இந்த நீஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபிட்னஸை பற்றியும் பேசலாம், ஆஃபீஸ் சேலை பற்றியும் பேசலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து எங்கேருந்து வேணால் பேசலாம். நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஃபிட்னஸை பற்றியும் பேசலாம், ஜிம்மில் உட்காந்துட்டு சேலை பற்றியும் பேசலாம். அப்படின்னும் போது இது நல்லா இருக்குது. இந்த இதுதான் நீஷ் உங்ககிட்ட தான் இருக்கும். அதை வந்து ஃபைன் பண்ணணும், அந்த பர்பஸை ஃபைன் பண்ணி கரெக்டாக இதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்றதை எது நீங்கள் நினைக்கிறீங்க அதை எவால்வ் ஆகும். ஒன்ஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஃபிட்னஸ்க்கான அவருக்கு ஆடியன்ஸ் கம்மியாவாங்க, சேலுக்கான ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. அப்போ அவர் சேல் நீஷில் தான் ரொம்ப டார்கெட்டடாக போவார். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே நீஷ் ஃபைன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு இப்போ என்ன தெரியுமோ அதை கரெக்டாக ஃபைன் பண்ணி ஒரு 90 டேஸோ 120 டேஸ்க்கோ சும்மா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது எவால்வ் ஆகும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஒரு எவால்வ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து மாறிடுவீங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே கோர் ப்ராடக்ட்டை ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க. அங்கேருந்து உங்களுக்கு என் ப்ராடக்ட் தெரிஞ்சிடும், என் கேம் தெரிஞ்சிடும், என் டெஸ்டினேஷன் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுறது தான். இட்ஸ் டுக் டு இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 7 வருஷம் ஆச்சுன்னா அங்கேருந்து எனக்கு 2 வருஷம் தான் ஆகும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ ஃபைண்டிங் நீஷ் இஸ் ஈஸியஸ்ட் திங் தான். ஆனால் இங்கே எல்லாருமே இல்லை எனக்கு என்ன நீஷ்னே தெரியலன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, இட் மைட் நாட் சவுண்ட் as easy as you say, பட் 7 இயர்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஸோ நீங்கள் எங்கேருந்து சோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும், நம்ம எவ்வளோ புக்கிஷ் நாலேஜ் இருந்தாலும், வெளில போனாலும் ஒரு பர்சனோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவங்க ஷேர் பண்ணுற திங்ஸில் நெகட்டிவ் திங்ஸாக இருக்கட்டும், பாசிட்டிவ் திங்ஸாக இருக்கட்டும், அது நம்மளுடைய பிஸ்னஸ்லேயோ நம்ம பண்ணுற ஒர்க்லேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்க பண்ண தப்ப நம்ம பண்ணாமல் இருக்கலாம். இல்லை அவங்க பண்ணி ஒர்க் ஆன விஷயம் அது எந்த டொமைனுக்கு வேணால் அவங்க பண்ணிருக்கலாம், பட் அது நீங்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஆகலாம், சம்டைம்ஸ் ஆகாம. ஆனால் நெகட்டிவ் திங்ஸ்ன்றது டெஃபினட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ மெயினாக நம்மளுடைய பாட்காஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ இப்போ பட்டிங் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் வந்து டிஜிட்டலி வராங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு குவிக்காக ஒரு 3 டிப்ஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். அவங்க மேண்டேட்டாக பண்ண வேண்டிய பேஸான 3 விஷயம். சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபைண்டிங் யுவர் நீஷ். யூனிக்காக பண்ணுங்கள். எல்லோரும் என்னென்னா நானும் கான்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. பட் அது கிடையாது. எனக்கு வந்து ஓகே, எனக்கு கான்டென்ட் க்ரியேஷனில் ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டிங்னு ஒரு நீஷ் இருக்குன்றதே எனக்கு வந்து ஒரு 6 மாதம் அப்புறம் தான், கான்டென்ட் போட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்த ஒரு விஷயமே. ஸோ நம்ம பண்ணுறதுக்கான பேர்லாம் இதுதான் போல் அப்படின்னு எங்களுக்கு அப்போ தான் எனக்கு தெரிய வருது. ஒரு மென்டார் என்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அப்படின்னும் போது ஃபைண்ட் யுவர் நீஷ். ப்ராப்பராக யூனிக்காக ஒரு ப்ராடக்ட்டை வச்சுக்கோங்க. உங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்கன்றத அந்த ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். கான்டென்ட் கிரியேஷன்லேயும் அதுதான். இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குன்றது தான் இதோட சொல்யூஷன். இங்கே வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குன்னா இது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போதும். அந்த மாதிரி தான் கான்டென்ட் கிரியேஷனில் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அ ப்ராப்ளம். கரெக்டாக ஒரு ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்ணுங்கள், அதில் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட். எல்லாருமே என்னென்னா 10 நாள் வீடியோ போட்டுட்டு ப்ரோ வீடியோக்கு விஷயம் போல ப்ரோ அப்படின்றது இங்கே ஒரு விஷயம் தான். செகண்ட் திங், டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ ரிசல்ட். டேக்ஸ் டைம். எனக்கு 7 வருஷம் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஆகலாம். 3 வருஷம் சேவ் ஆகுதில்ல, அந்த மாதிரி தான். ஸோ ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், ஆஃப்டர் சர்டன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஏர்ன்.
மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மணி ஜென்ரேட் பண்ண பாருங்கள். நானும் வீடியோ போடுறேன், எனக்கு என் டோபமைன் ஹிட் ஆகுது, ஜாலியாக இருக்குது, ஒரு 100 வியூஸ் போகுது, ஒரு 1 lakh வியூஸ் போகுது, நான் ஃபாலோவர்ஸ் இவ்வளோ தூரம் ஹிட் ஆகிட்டேன், எனக்கு ஹாப்பி அப்படின்லாம் கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மணி ஜென்ரேட் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அ ப்ராப்ளம், அது க்ரியேட் பண்ணுங்கள். செகண்ட், உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்காதீங்க. ஒன்ஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிங்க. ஆஃப்டர் கெட்டிங் ரிசல்ட் உங்களோட மணி ஜென்ரேஷனுக்கான ஒன்று ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண ஆரம்பிங்க. 3 தான். இந்த 3 இருந்தால் போதும். கிளியர்னஸ் இப்போ இருக்க எனக்கு கிளியர் வந்து அதுதான் நான் இதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு புரியுது. இதை நான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 எங்கே போய் முடியுன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் மூலயமா ஒரு 1000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் 1 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா கூட உங்களால் சம்பாதிக்க முடியும், 1 கோடி ரூபா கூட சம்பாதிக்க முடியும் த்ரூ கான்டென்ட் கிரியேஷன். நாட் ஓன்லி தட், மிச்ச பிஸ்னஸ்க்கோ இல்லை மற்றவங்களோ சம்பாதிக்கிறதுக்கு கான்டென்ட் கிரியேஷன் கேன் பி an important tool. அந்த 1 கோடி ரூபாயில் வந்து நீங்கள் உங்களுக்கும் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியுன்றது நான் சொல்ல வரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இது வேற ஒரு டாப்பிக்கை நான் சொல்கிறேன். எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, கான்டென்ட் கிரியேஷன்றது வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது ஃபேன்சி கிடையாது, இட்ஸ் அ ஸ்கில். இது சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் விற்று கொடுக்கறது ஒரு ஸ்கில்லோ, அதுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கான்டென்ட் கிரியேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. இது ஒரு ஸ்கில் தான். எப்படி ஒரு ஆக்டிங் ஒரு ஸ்கில்லோ அந்த மாதிரி தான் கான்டென்ட் கிரியேஷனும் ஒரு ஸ்கில். ஸோ ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணால் தான் ஒரு லீடே ஜென்ரேட் பண்ண முடியும். அங்கே லீட் ஜென்ரேட் ஆனால் தான் சேலே பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஆர்க்கில் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். அப்படின்னும் போது இட்ஸ் அ ஸ்கில், இட்ஸ் நாட் அ ஃபேன்சி. நானும் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது. இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு பண்ணணும். இட்ஸ் டேக் டைம் தான். ஒரு வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு லீட் ஜென்ரேட் பண்ண முடியுமா? அந்த ஒரு வருஷத்தில் ஒரு ப்ராப்பரான லீட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். 1ன்றது தான் 100ஆக மாறிடும், 100 200ஆக மாறிடும். அந்த ஃபார்முலா கற்றுக்கிட்டிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை 40 வருஷம் ஆனாலும் சரி, எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் சரி, எந்த புது பேஜ் வந்தாலும் சரி, நான் அப்படி தான் சொல்கிறேன். அந்த ஸ்கில் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ எனக்குமே அப்படி தான். ஒரு நாள் நைட் வந்து பேஜ் வந்து டெலீட் ஆகிற சுச்சுவேஷன், லாக் அவுட் ஆகிடுச்சு திடீர்னு. அந்த மொமெண்ட் ஒரே செகண்ட் தான். நாளைக்கு இந்த 50,000 பேர் இல்லைனாலும் என் கூட இருக்கிறது என்னது, என் ஸ்கில் மட்டும்தான். ஸோ நான் திருப்பி 0லேருந்து ஹீரோ வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லேர்ன் த ஸ்கில். வியூஸ்க்காகியோ ஃபாலோவர்ஸ்க்காகியோலாம் தயவுசெய்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணாதீங்க. ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள், அதை ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ண கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அவுட் ஆஃப் தி டாபிக், இது நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் அகெயின் டாக்கிங் அபவுட் ஸ்கில்ஸ், ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக ஆகணும் அப்படின்னா தேவைப்படுற கோரான ஸ்கில் செட் எது? ஸ்கில் செட் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட், அது ரொம்ப முக்கியம். ஸ்கில் செட்டாக வரும்போது ஒரு 3 எடுத்துப்போமா. ஐடியேஷன் வந்து ஒரு ஸ்கில் செட். ஐடியேஷன்னா ஸ்கிரிப்டு, ரைட்டிங், இது எங்கே போய் இம்பாக்ட் பண்ண போகிறோம், யாரை இம்பாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியேஷன் சைடில், ஒரு ஸ்கிரிப்டிங் சைடில் ஒரு ஸ்கில் செட் இருக்கணும், எழுதுகிற ஸ்கில் செட் இருக்கணும். அண்ட் ஷூட் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, ஓகே இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது, இப்போ நீங்கள் உட்காந்துருக்க ஃப்ரேம் நல்லா இருக்குது, இந்த லேப்டாப் தேவை, இந்த மைக்கு தேவை, இந்த சவுண்டு கரெக்டாக இருக்கணும், எந்த நாய்ஸும் வரக்கூடாதுன்ற இந்த ஸ்கில் இருக்கணும், ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங், எடிட்டிங். ப்ரெசென்ட் பண்ணுறது. என்ன தான் நம்ம பேசியிருந்தாலும், நம்ம ஒரு 3.5 மணி நேரத்துக்கு பேசினாலும் அதை ஒரு 30 நிமிஷத்துக்கு மாத்திர ஸ்கில் செட் நமக்கு. அதுலேயும் ஸ்கில் இருக்குது, அங்கேயும் ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. சோர்ஸ் வந்துருச்சு, 3 மணி நேரம் சோர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 30 செகண்ட் தானே கேட்டாங்க, இங்கேருந்து ஒன்றுலாம் வைக்கவே முடியாது. இந்த வீடியோ அங்கே ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், அங்கே ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஒன் திங், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் தான். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் எடிட்டிங்கும் இருக்குது. நான் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் அண்ட் ஐடியேஷன், இதில் நீங்கள் வேலை செய்யலாம். இந்த 3 ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டாலே கான்டென்ட் கிரியேஷனை கற்றுக்க முடியும். இவ்வளோதான், இதுதான் தேவை. ஸோ உங்களுடைய லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங்கை எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்து என்ன மாதிரியான ரீசோர்ஸஸ்லேருந்து எடுத்துக்கிறீங்க? சூப்பர்க்கா. நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப். அதுதான் எல்லாரோட ஸ்கூலுமே இன்னி வரைக்கும். நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி நான் நிறையா பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பார்க்குன்னு வச்சுக்கலாமா, அந்த ஸ்பார்க் அங்கேருந்து தூக்கிடுவேன் நான். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு பிளாக் படிக்கிறேன், இப்போ ஏதோ ஒரு நியூஸ் லெட்டர் படிக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சது ஃப்ரீக்வன்சி. நம்ம இப்போ பேசுகிற ஒரு வேர்டுமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்.
ஓகேவா? அது ரொம்ப டீப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேர்டு மட்டும் நம்ம எடுத்துட்டாச்சு. பேரலாக பர்சனலாக ஒரு விஷயத்துக்கு ஒர்க் பண்ணும்போது, ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு சில வீடியோ ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலைன்னும் போது அவங்க பேசுகிற ஃப்ரீக்வன்சி ஓரளவு செட் ஆகலையோன்ற அந்த 2 ஃப்ரீக்வன்சியும் ஒரு இடத்துல ஜாயின் ஆச்சு. ஓகே, ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கூகுளில் தேடுறோம், யூடியூப்பில் தேடுறோம். அப்படின்னும் போது நிறையா வீடியோஸ் வருது, நிறையா ஓப்பன் ஆகுது, நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுறோம். லேர்னிங் ப்ராசஸாக வந்து யூடியூப்லேருந்து நம்ம எடுத்துக்கிறேன். அண்ட் கூகுள்லேருந்து ப்ளாக்ஸு, நியூஸ் லெட்டர்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம. அண்ட் உண்மையாக சொல்ல போனால் 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ்லேருந்துமே வந்து நம்ம வந்து லேர்னிங் வந்து நிறையா எடுத்துகிட்டு இருக்கேன் நான். பேஸ்ட் ஆன் சோஷியல் மீடியா தான் நம்ம சோஷியல் மீடியாவில் தான் நிறையா கற்றுக்குறோம். இது ஆன்லைனில். ஆஃப்லைன் வரும்போது ஒர்க் ஷாப்ஸ். எனக்கு ஒர்க் ஷாப்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய நெட்வொர்க்கிங் போயிருக்கோம். நிறைய லேர்னிங் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அதிகமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வெறும் டெக்னிக்கலாக மட்டும்தான் இருக்கும். நான் டெக்னிக்கலாக பெருசாக லேர்ன் பண்ண முடியாது. ஆனால் நான் டெக்னிக்கலாக நம்ம ஜோனலில் அது எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ நம்ம பார்க்குறது இங்கிலீஷ் வீடியோ, தமிழில் இது எப்படி வேலை செய்யுதுன்னும் போது ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து நிறையா நமக்கு லேர்னிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதுலேருந்துலாம். ஓகே. ஸோ டாக்கிங் அபவுட் நெட்வொர்க் அண்ட் கம்யூனிட்டி பில்டிங், ரெண்டுமே வந்து வேற. நீங்க ஒரு கிரியேட்டரா உங்களுக்கான கம்யூனிட்டியை நீங்க பில்ட் பண்ணலாம். அண்ட் விச் இஸ் வெரி பவர்ஃபுல். நெட்வொர்க்கிங் எப்படி பாக்குறீங்க? நெட்வொர்க்கிங் தான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. நெட்வொர்க்கிங் இல்லாமலாம் வந்து நம்ம வந்து ஒரு 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 இடத்துக்கு போயிட முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப்டர் பாட்காஸ்ட் நான் உங்கள் கூட ஒரு நெட்வொர்க் பண்ணுவேன். உங்கள் நீஷ் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் இதில் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, கான்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் என்னென்னலாம் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு டெக்னிக்கலாக பேசுகிற நெட்வொர்க்கிங்கும் நான் பண்ணுவேன். அது வந்து நான் டெக்னிக்கலாக நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் எப்படி இதை ட்ரைவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பாசிட்டிவ் புஷ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகும். பர்சனலாக கனெக்ட் ஆகும்போது நாளைக்கு ஓகே அக்கா கால் பண்ணுவோம், இவங்க ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படின்னு அந்த நெட்வொர்க் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இன்னிய நாள் வரைக்கும். இங்கேருந்து நான் கோயம்புத்தூருக்கு வந்து சிபின்னு ஒரு அண்ணா, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 3 மணி நேரம் பேசினேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ஆரம்பித்த மீட்டிங் 12 o'clock வரைக்கும் நாங்கள் பேசினோம் நாங்கள். ஸோ நெட்வொர்க் வந்து நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். டைம் சேவர் அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சொல்ல போனால் அந்த புக்ஸு, இந்த பாட்காஸ்ட்டு, வீடியோஸ்லாம் தாண்டி ஒரு டைம் சேவராக இருக்கும். நம்ம கூட இருந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு, நம்ம கூட இருந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காருன்னா அப்போ அவர் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணார், அவருக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நெட்வொர்க்கிங் மூலயமா. அண்ட் கம்யூனிட்டி பில்டிங் வந்து அது அப்படியே ஆப்போசிட்டு. இதுக்கு கம்யூனிட்டி பில்டிங்கில் நம்ம தான் அதுக்கோட ஹெட்டாக இருப்போம். நம்மக்கிட்டேருந்து ஒரு 4 பேர் கற்றுக்கிட்டு போகிறதுக்காக வருவாங்கன்னும் போது கம்யூனிட்டி இல்லாமல் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 100 ப்ராடக்டை வந்து விற்கணும்னு நினச்சாலுமே டேரெக்டாக ஆட் ரன் பண்ணியோ ஆர்கானிக்காக கான்டென்ட் போட்டோ வந்து 100 ப்ராடக்டை விற்க முடியுமானா ரொம்ப அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக விற்கணும்னா என்கிட்ட கம்யூனிட்டி இருந்தால் போதும், நான் ஒரு 100 பேருக்கு ஈஸியாக விற்றுற முடியும். இன்னைக்கு காலைல சேலை போட்டு நான் நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ த பவர் ஆஃப் கம்யூனிட்டி வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் வி எக்ஸ்பேண்ட் அவர் ஒர்க். இன்னைக்கு நான் ஒரு 10 பேருக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கம்யூனிட்டிலேருந்து ஒரு பர்சனை பிக் பண்ணி இப்படி ஒருத்தவங்க இந்த ஊரில் இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கோங்க, நான் என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் ஒரு இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி மூலிமா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸும் தர முடியும். நான் நாட் சேயிங் அவங்ககிட்ட சேல் மட்டும் தான் பண்ண முடியும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தர முடியும். ஸோ கம்யூனிட்டி பில்ட்ஸ் நம்ம ஒரு 100 பேரை க்ரியேட் பண்ணிட்டாலே ரொம்ப பெரிய மாஸ். 100 பேர் இந்த ரூமில் உட்கார வச்சா எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க நமக்காக நம்மளோட ப்ராடக்ட்டும் நமக்காக இருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் 2 வகையிலையுமே தான் நான் சொல்கிறேன். பிஸ்னஸாகவும் நல்லாயிருக்கும், பர்சனலாகவும் நம்ம ரொம்ப தூரம் ட்ரை பண்ணோம். நம்மளுக்காக ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல், அவங்களுக்காகவாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிளாக அதை சொல்லணும்னா அந்த பவர் ஆஃப் கம்யூனிட்டி நான் பார்த்தது எங்கே அப்படின்னா ரீசெண்டாக டிஎன் டிஜிட்டல் சமிட் தர்ணியை நான் நடத்தியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் செம பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டோட இந்த பேக் போன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு இருக்கும்ல. இப்போ ஏன்னா நம்ம அந்த ஈவெண்ட்டை வந்து லேர்னிங்காக ஒரு பக்கம் பார்த்தாலும் நாளைக்கு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நடத்தணுன்றது நமக்கு ஒரு ஆசையும் இருக்குது, ஒரு ட்ரீமாகவும் இருக்குல்ல. அப்போ அதை டீகோட் பண்ணுறோம், எப்படிலாம் இது வேலை செஞ்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் நமக்கு பீப்புள் வந்தாங்க அப்படின்னும் போது ஒரு 80% ஆஃப் பர்சன்ஸ் வந்து அவங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கான சக்ஸஸ்ஸே
ஒரு கம்யூனிட்டி தான் போது அப்போ நம்ம கம்யூனிட்டி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கெல்லாம் தோற்றுருக்கீங்க, எங்கெல்லாம் அடி வாங்குனீங்க, எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கீங்க. சக்ஸஸ் நீங்கள் ஆகிட்டு தான் ஒரு கம்யூனிட்டி பிக் போகணும்ல. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் என்கிட்ட ஒரு 100 பேர் தான் 100 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்கன்னா அங்கேருந்து 2 பேர் உங்களுக்காக வருவாங்கல்ல. அப்போ தான் வந்து 1 லட்சம் போகும்போது ஒரு 200 பேராவது மாறும் அந்த இடத்துல. இப்போ டிஜிட்டலாக நம்பராக காட்டுறது முக்கியம் கிடையாது. பர்சனலாக அவங்க கூட இறங்கி கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம தர முடியும், வேல்யூ என்ன ப்ரொவைட் பண்ண முடியும்னும் போது தான் அந்த கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அவங்கள வச்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு சூப்பராக க்ரியேட் பண்ண முடியும். ஆன் ஃபீல்ட் பார்க்குறதோட இம்பேக்ட்ன்றது ஹியூஜ் இல்லை. அடுத்து ஹரிஹரன் மாணிக்கம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார்? என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார்? சூப்பர். இது வந்து எப்படி தெரியுன்னா நீங்கள் ஒரு ப்ரோ லிங்க்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு விஷயம். டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, எக்ஸிஸ்டிங்கும் இருக்காங்க, பட் நான் சொல்ல வர்றது ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். இவங்கெல்லாம் தான் என்னோட டார்கெட் லைன். இது கீழே சப்டிவிஷன் நிறையா போகும், நிறையா இருக்குது. ஆனால் பட் நான் ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னா இவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸு. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கவங்களுக்குமே நம்ம வந்து பண்ணலாம். பட் அவங்க என் டார்கெட் ஆடியன்ஸ் இல்லையா அப்படிலாம் கிடையாது. இவங்களாம் எனக்கு நான் ரொம்ப கோராக வச்சுருக்கேன். இவங்களாம் எனக்கு வந்து இருந்தால் நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு வேல்யூ ட்ரிவன் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இவங்களாம் என் டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ நான் டிஜிட்டலாக பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. பட் எந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் நான் எடுத்துக்கிட்டாலுமே கண்டென்ட்ன்றது தான் கோர். இப்போ நான் பண்ணுற மார்க்கெட்டிங்கில் என்னுடைய கிளைண்ட்க்கோ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கோ எல்லாமே உள்ளே வர்றது எதுக்குன்னா அவங்களுடைய பிஸ்னஸை இப்போ இருக்கிற லெவல்லேருந்து ஒரு ரீச் கொடுக்கணும், ஸ்கேல் அப் பண்ணணும். அட் எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ கன்வர்ஷன்ஸ் வேணும், லீட் ஜென்ரேட் பண்ணணும், இதுதான் அவங்களுடைய நீடாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எங்கே சுற்றி போய் ஒரு இடத்துல மையப்படுது அப்படின்னா கண்டென்ட் க்ரியேஷன் தான். ஸோ அந்த கண்டென்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு நீஷ்க்கு தகுந்த மாதிரி நான் சிலதை ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல? வித்தவுட் கான்டென்ட் there is no marketing அப்படின்றது தான். இது ரெண்டும் சேர்றது தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இது எப்படி சொல்லலாம்னா ட்ரெடிஷ்னல்லேருந்து வரும். நம்ம ஒரு பேம்ப்ளெட்டில் ஒரு எஃப்எம்மில் வந்து ஒரு ஆடியோவில் ஆரம்பித்து ஒரு பேம்ப்ளெட்டு, அப்புறம் டிவி, அப்புறம் தான் இப்போ வந்து ஒரு ஃபோன் மார்க்கெட்டிங்கில் வந்துருக்கும். ஸோ அப்படின்னும் போது அப்போலேருந்தே இது நடந்துட்டு தான் இருக்குது. இதோட பேக் போனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் எப்பயுமே இருக்கும். அந்த பிக்சரைசிங்லேருந்து இப்போ ஒரு பேப்பரில் டெக்ஸ்ட்லேருந்து ஒரு ஆடியோ மூலயமா வர கான்டென்ட்லேருந்து ஒரு ஃபோன் வரைக்கும் இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா ட்ரிவன் ஆகிட்டே வரும். நம்ம அப்படியே அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அப்படின்னும் போது வித்தவுட் கான்டென்ட் தேர் இஸ் நோ மார்க்கெட்டிங். ஆனால் அந்த மார்க்கெட்டிங்கான கோர் டூல் வந்து கான்டென்ட்டாக இருக்கிறது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கான்டென்ட்டை ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணாமல் போகிறது. டேரெக்டாக சேல் பிச் பண்ணாமல் போயிடுறது, பண்ணுற மிஸ்டேக்லாம் சொல்லலாம். டேரெக்டாக பிச் பண்ணாமல் போகிறது. பிகாஸ் இது வந்து இப்போ டேரெக்டாக தான் வித்தனா வேலைக்கு ஆகாது தம்பி, இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க தம்பி அப்படின்ட்டு சொல்கிற விஷயம் உங்களுக்கே நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே மார்க்கெட்டிங்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, கான்டென்ட் இல்லாமல் நம்ம இங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா ஃபார் லீட் ஜென்ரேஷனுக்கு கான்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவாங்க. இப்போ எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால எல்லாருமே ஃபோன் ஈஸியாக வந்து ஒரு 9 ஹவர்ஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணுறோன்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. 9 ஹவர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு நம்ம ஃபோன் வந்து சும்மா ஸ்வைப் பண்ணுறோம், அன்லாக் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், இது எல்லாமே நடக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அந்த கண்டென்ட்டில் இருக்குது. ஸோ அது மூலயமா தான் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் இதை ரெண்டாக பிரிக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்கில் ஆர்கானிக் மார்க்கெட்டிங், பெய்டு மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் நம்ம ப்ரோ லிங்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து எக்ஸாக்டாக நம்ம டார்கெட் பண்ண முடியும். தேர் இஸ் நோ லைக் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை டேரெக்டாக பே பண்ணி புஷ் பண்ண முடியும். ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கும் போது பொதுவாக நம்ம பேசுவோம். ஆனால் அந்த ஆடியன்ஸு தேவைன்னா கன்வெர்ட் ஆவாங்க, தேவைன்னா லீட் ஜென்ரேட் பண்ணுவாங்க, வருவாங்க, இல்லைனா வந்து ப்ராசஸாக கரெக்டாக இருக்காது. பட் அந்த கான்டென்ட் கிரியேஷனை வச்சு நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்க? ஃபார் எனி பிஸ்னஸ் வந்து
இங்கே 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோமா இல்லை சேல் பண்ணுறோமா அப்படின்றது தான். ஸோ இங்கே அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெருசாக அதுலேருந்து லீட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ ஐ வில் சே இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். அது அவேர்னஸ். ஆனால் அதுவே வந்து எனக்கு வந்து சேலாக தேவை அப்படின்னா ஐ வாண்ட் டு பிச் டைரக்ட்லி. இந்த மாதிரி ஒரு மைக் இருக்குது, இந்த மைக்கு இந்த சொல்யூஷன் தரப்போகுது, இது ஒரு ஒரு 4 மணி நேரம் இருந்தால் போதும், வித்தவுட் எலக்ட்ரிக்லேயே ஓடும் அப்படின்ட்டு நான் ஒரு டேரெக்டாக இப்போ பேசுகிறேன்ல, இதுதான் வந்து டேரக்ட் செல் பிச் பண்ணுறேன் நான். இதை வந்து நான் கான்டென்ட்டாக ரீலாக போடும் போது எனக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் தி டே எனக்கு வந்து அங்கே ஒரு 3 பேர் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 3 பேர் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த 3 லீட்ஸை நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ணுறதுல தான் என்கிட்ட இருக்க எங்கள் பிஸ்னஸ் இருக்குது. ஆல்சோ இப்போது நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முக்கால்வாசி இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்ச காமிச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் த கேமரா. என்னால் என்னால் ஒரு ஃப்ளோவாக பேச முடியாது, எனக்கு கேமரா ஃபியர் இருக்குது, இல்லை ஐம் வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் யாராவது ஏதாவது ட்ரோல் பண்ணிடுவாங்களோ, விச் இஸ் வெரி காமன் நவ். ஸோ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும், ஆனால் என்னால் மூஞ்ச காமிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேறு என்னென்ன டிப்ஸ் உங்களால் கொடுக்க முடியும்? இது டிப்ஸுன்றதை தாண்டி இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனே சொல்கிறேன். 2 விஷயம்தான். ஒன்று, உங்களுக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை இருக்கும், என் மூஞ்செல்லாம் காட்ட முடியாது ப்ரோ, பிகாஸ்னால் நான் வேறு ஒரு அசோசியேட்டில் இருக்கேன், இல்லை வேறு ஒரு டொமைனில் இருக்கேன், என்னால் அதை எடுத்துன்னு வந்து இங்கே காட்ட முடியாதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அதுதான் லாஜிக்கல் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் பேச முடியாது, பயமாக இருக்குது, வாய் உளர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு தான். அதெல்லாம் வந்து லாஜிக்கலே கிடையாது, அதெல்லாம் பிரேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்காக நீங்கள் பண்ணலைன்னா வேறு யாரும் வந்து பண்ண போகிறோம்? லாஜிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒன்று வச்சிடலாம். ஆனால் லாஜிக்கலாக அங்கே ஒரு பிரச்சனையே இல்லை, உங்களால் பண்ண முடியும், பட் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட்டு தான் அப்படின்னா அப்போ எங்கே சேஞ்ச் பண்ணணும்னா உங்களை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். தட்ஸ் அ ஒன்லி சொல்யூஷன். ஆமாம், ஆரம்பிக்கும் போது எனக்குமே ரொம்ப தயக்கம் இருந்தது. ஒரு ரீல் பண்ணுவோம், பேசுவோமா, கம்ஃபர்டபுளாக இருக்குமா. எனக்கு கேமரா ஃபியர் கிடையாது, பட் பேசுறது கொஞ்சம் அந்த தயக்கமாக அது. பட் டவுன் த லைன் மேபி யூ வில் கெட் யூஸ் டு இட். பட் ஆனால் நம்ம மூஞ்ச காமிச்சு ஒன்று பேசுறதுக்கு இருக்கிற ஒரு கிரெடிபிலிட்டி கம்பேரிட்டிவாக ஃபேஸ்லெஸ்ஸாக நிறைய விஷயம் பண்ணாலும் இதுக்கு இருக்கிற கிரெடிபிலிட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க். கண்டிப்பாக. இது எப்படின்னா பர்சனல் பிராண்டிங்னாலே இன்றைக்கி வந்து அண்ணாச்சி வந்து சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கார். ஆனால் அப்போ புரியல, அவருக்கு வந்து குட்டிங் லுக்காக இருக்கனான்னு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா பேசுகிறேன்னா பிரச்சனை, நல்லா நடக்கிறேன்னா பிரச்சனை, அதெல்லாம் இருக்காரு. எனக்கு தேவை என் பிராண்டுக்கு நானாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக அவர் பண்ணார்ல. இன்றைக்கி எங்கே போனாலும் சரவணா ஸ்டோர்னாலே அவர் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் காலத்தின் கட்டாயம் தான், நீங்கள் வந்து தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும். உங்களுக்காக நீங்கள் பண்ணலன்னா வேறு யாரும் வந்து பண்ண போகிறதே கிடையாது. இது மட்டும்தான் எனக்கு தோணும். நான் அப்போது ஒரு கிளைண்ட் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன், ஒருத்தவங்க என்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்கன்னா நான் அதை மட்டும்தான் சொல்லுவேன். தர் இஸ் நோ ரீப்ளேசபிள். நீங்கள் தான், உங்களுக்காக நீங்கள் தான். உங்களால் பண்ண முடியலையா அப்போ பண்ணவே வேண்டாம். அன்றைக்கி ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்பயே அதை பண்ணியிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த லெவலுக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் இப்பயே பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான். ஸோ நவ் இஸ் த டைம். யாராவது கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் ஏதாவது யோசிச்சு தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு கோ ஃபார் இட். எஸ், இது எப்படி சொல்லலாம்னா இது லாங் கேம்னு வச்சு ஒரு 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 புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னா இன்னுமே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. உண்மையாக சொல்ல போனால் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க கண்டென்ட் கிரியேஷன்லாம் இன்னும் போய் ஒரு 2 வருஷத்தில் அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் தான் வந்து அதோட பூம் ஆகிற மொமெண்டமே இருக்குது. இன்னும் ஒரு 2 இயர்ஸில் மொமெண்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே எல்லாருமே கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கான்டென்ட் கிரியேஷன் வேறு மாதிரி இருக்கும். நாட் லைக் 30 செகண்ட்ஸ் ரீல் அப்படிலாம் கிடையாது, அங்கே வேறு மாதிரி இருக்கும். இப்போ எல்லா டாப் பிராண்ட் ஓனர்ஸுமே இப்போ வந்து உள்ளே இறங்குறாங்க. ஸோ இன்னமும் சொல்ல போனேன்னா ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட சொன்ன விஷயம் தான், இன்னும் இந்த நீஷ்னால் இவர் தான் அப்படின்ற ஒருத்தர் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கல. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து கான்டென்ட் க்ரியேஷனோட பீக் வந்து வேறு மாதிரி போயிடும். அது ஃபாரினில் இருக்குது, நார்த்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம சவுத் சைடில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு இன்னும் அந்த ஜோன் உள்ள நம்ம போகல. ஆனால் அந்த ஜோன் உள்ள நம்ம போவோம். அதுக்கான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் டாக்டர் வேலுமணி சார். ஸோ வித்தின் ஆல்மோஸ்ட் 70 கான்டென்ட்டில் ஹி ரீச் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இட்ஸ் பூமில் அந்தான் இதெல்லாம் இது வந்து ஒரு ட்ரைலர் தான். ஸோ வருவாங்க, இதுக்கப்புறம் வரதான் போகிறாங்க, எல்லோரும் பண்ண தான் போகிறோம். அதுக்குள்ளே நீங்களும் பண்ணிடுங்க, நீங்களும் அதில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஆயிருங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இல்லைனா ஃபீல் பண்ணுவீங்க.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா, கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு அவங்களுடைய பிஸ்னஸ்க்கோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி நீங்கள் செவரல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷனுக்காக வரவங்க கிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? இப்போ ஹரிஹரன் மாணிக்கம் இஸ் ஸ்ட்ராங் இன் டெலிவரிங் அ கான்டென்ட். உங்களால் கண்டென்ட் எழுத முடியும். ஆனால் நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டை நீங்கள் டெலிவர் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் என்னால் டெலிவர் பண்ண முடியும்னா இட் டிஃபர்ஸ். நானாக தான் பேச முடியும். கரெக்ட். ஸோ உங்ககிட்ட வர கிளைண்ட்டோடைய கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு வராங்க அப்படின்னா ஹூ கேன் அப்ரோச் யூ? ஆர் அவங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த சில மைண்ட் செட்டோட வந்துட்டா அவங்களுக்கும் பெட்டர் உங்களுக்கும் பெட்டர் அந்த மாதிரி anyone can approach me அப்படி தான் வச்சுக்கலாம். நம்ம இவங்க தான் வரணும், இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க தான் வரணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்டில் வந்துட்டனாலே போதும். நம்ம அதை சொல்லலை, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தான், ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உள்ளே வரவங்க ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 90 days to ஒரு 120 daysக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months வரைக்குமே நம்ம வந்து ஒரு ஒரு அப்படி தான் எடுப்போம். ஒன்று 6 months இல்லை 1 year அப்படியே நம்ம பிளான் பண்ணிடுவோம். இந்த 6 month உள்ள ஃபர்ஸ்ட் 3 month வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான். அந்த பேட்டர்னை ஃபைன் பண்ணுவோம். நம்ம இவங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகும், இவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க, இவங்க ப்ராடக்ட் என்ன, இந்த ப்ராடக்ட் யார் யாருக்கெல்லாம் சொல்யூஷன் தரப்போகுது, இதுலேருந்து நம்ம எப்படிலாம் லீட் ஜென்ரேட் பண்ணலாம், இவங்களோட என் கேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்க கூட நம்மளும் ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் வச்சு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டாக ரெடி ஆகிடணும். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த 90 days வியூஸ் போதோ போலையோ, பேட்டர்ன் செட் ஆகலையோ, ஒர்க் ஆகலையோ, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக உட்காந்து த டே 1 இறங்கிட்டோம் அப்படின்னா 6 month இருக்குல்ல, நம்ம 6 monthல எப்படியாவது ஓடி எடுத்துன்னு வந்து நம்ம பண்ணிடுவோம். நம்ம ஸோ என்கிட்ட கிளைண்ட்டாக இருக்கவங்களும் சரி, இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, வி சே அத்தாரிட்டி நம்மளோடது, எப்படியாவது வி புஷ் தட். ஆனால் ஃபேஸாக நீங்கள் தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு எஃபர்ட் போடணும். இங்கே வந்து எப்படி சொல்லணும்னா, இன்னொரு எக்ஸாம்பிளாக சொன்னால், எல்லாராலையுமே ஹீரோ ஆயிட முடியாது, பட் ஏதோ ஒன்று ஆர்டிஸ்டாவது நம்ம ஆயிட முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ வர 10 கிளைண்ட்டில் நம்ம 6 கிளைண்ட்டுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம், இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிச்சம் இருக்க 4 பேருக்கு நம்மளால் பண்ண முடியாது. பிகாஸ்னால் நீஷுன்னு ஒன்று இருக்குது, அவங்களோட ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ன தான் ஹரிஹரன் மாணிக்கமே இருந்தாலும், நீங்கள் சொன்னது தான், என்ன தான் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் பேசுறது எப்படியோ அதை வச்சு தான் நமக்கான ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறது இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்மாக ட்ரைவ் பண்ண முடியும். கான்டென்ட் கிரியேஷன் இஸ் நாட் ஃபார் 1 month 6 month 1 year கிடையாது. இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். இது ஆக்சுவலாக இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிப்போம். 6 monthக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவோம். 1 yearக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு டேர்மில் போவோம் நம்ம. ஸோ அதனால் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அந்த லாங் ப்ராசஸ், லாங் ஜேர்னியில் மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஸ்கேலபிள் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு 7 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அவங்கள நான் அந்த 7 வருஷத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது மாற்றலாமான்னு நம்ம டீம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இஃப் இட் இஸ் பேட்டர்ன் செட், நமக்கு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கேலபிள் தான். அந்த பேட்டர்ன் செட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டைம் எடுப்போம். அது ஒரு காமன் ஃபேக்டர். அது எல்லா ஃபீல்ட்லையும் ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு மார்க்கெட்டிங்க்கு ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்தாலுமே கூட இன்றைக்கி வராங்க, பிஸ்னஸ் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் அடுத்த மாதமே எனக்கு இவ்வளோ கன்வர்ஷன்ஸ் நடக்கணும், அது நடக்காது இல்லையா. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் விச் ஹேஸ் டு பி டன் அட்லீஸ்ட் ஃபார் 6 months டு see the result. பட் இப்போ மோஸ்ட்லி என்னன்னா, நிறைய பேருக்கு அந்த பேஷன்ஸே இருக்கிறது இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தட் இட் வில் டேக் டைம் அப்படின்றது இருந்தாலே போதும் இல்லையா. பட் சாரி ஃபார் இன்டரப்ட், இந்த இடத்துல நம்ம எப்படி இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிசைட் லைக் நீங்கள் வாங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது அவங்களோட அர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது. வரவங்க 2 விஷயம் சொல்லுவாங்க. ஹரி, எனக்கு பொறுமையாக ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று பண்ணிடணும் ஹரின்ட்டு வரவங்க. இன்னொருத்தவங்க ரஷ் பண்ணி வருவாங்க. நான் ரஷ் பண்ணி வரவங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லுவேன், கோ ஃபார் பெய்ட் மார்க்கெட்டிங். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 90 daysோ இல்லை ஒரு 4 monthோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டென்ட் க்ரியேஷனில் நீங்கள் சும்மா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூ வில் டூ பெய்ட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடச்சிரும். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ப்ராசஸில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தான். எடுத்தோடனே பார்ட் 3 போயிட முடியாது இல்லை. வரவங்க புரிஞ்சுப்பாங்க, கிளைண்ட்ஸ்மே அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சில கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் நம்ம ஏன் இதை
சொன்னோம், எதுக்கு இதை பண்ணோன்றது இது எல்லாமே அவங்களுக்கு புரியும். இட்ஸ் நாட் லைக் நம்ம இதெல்லாம் இல்லை, நம்ம கற்றுக்கிறத சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு நாள் புரியும். அப்போ நம்ம ஏன் இதை சொன்னோன்றதை அவங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒர்க் ஆகலையா, ஓகே ஃபைன், அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களுமே வச்சுங்களேன், ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க, ஏன் இது வேலை செய்யலைன்னு நம்ம வந்து உண்மையாக சொல்ல போனால் அவங்கள விட நம்ம தான் ரொம்ப ரொம்ப அதான் சொல்லுவாங்கள்ல, நேற்று கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தது தான், நம்ம ஒரு 50,000 சார்ஜ் பண்ணோன்னா 1,00,000 ரூபாய்க்கு வேலை செய்வோம் நம்ம. ஏன்னா ரிசல்ட் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டோன்னா அதை விட சந்தோஷமாக வருது, அதை விட டோபமைன் ஹிட்டு நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபர் ஆகும் போது நமக்குமே அந்த இது இருக்குது, பிரச்சனை இருக்குது தான். ஸோ அதனால் அதை ப்ராப்பரைஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணிட்டேன்னா வர்ற கிளைண்ட்டுமே தே வில் ஹாப்பி அப்படின்றத தான் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் கான்டென்ட் கிரியேஷனில் அதை தான் இதுவும் பண்ணிகிட்டு இருக்கேன். வரும்போதே மைண்ட் செட் பண்ண வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. சூப்பர். இப்போ இந்த நம்பர் கேம் ஒன்று இருக்குல்ல, இது உங்களுக்கு வேணுமோ வேணாமோ, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நீங்கள் என்ன யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஃபாலோவர் கவுண்ட்ன்றது, ஒரு கம்பேரிசன்ன்றது ஃபார் எனி ஹியூமன் தட்ஸ் வெரி நேச்சுரல். இப்போ நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், என்னுடைய சேம் இதில் இருக்கிற உங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை இப்போ திடீர்னு புதுசாக ஆரம்பிச்சவங்க இருப்பாங்க, நம்மளை விட கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக இதை பார்த்துட்டே இருக்கும்போது இத்தனை வருஷமாக இருக்கேன், நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன், இதை நான் டெய்லி பண்ணுறேன், இந்த பாபா படத்தில் வர மாதிரி 3 வேளை பல் விளக்குறேன், 6 வேளை குளிக்கிறேன், இந்த மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு என்னைக்காவது வந்து ஹேஸ் எ டீமோட்டிவேட்டட் ஆர் புட் யூ இன் அ ஸ்பாட் வேர் ரொம்ப லோவாக ஃபீல் ஆகி எல்லாத்தையும் ஷட் பண்ணிவிட்டு ஒரு டீடாக்ஸ்க்கு போயிருக்கீங்களா? சூப்பர். ரீசெண்டாக தான் டீடாக்ஸ்லேருந்து வெளில வந்தேன். ஒரு 7 days டீடாக்ஸில் இருந்தேன் நான். எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரி மைண்ட் ஸ்டக் ஆகிடுச்சு. த பர்பஸ் ஒய் வி டூயிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ஏன் நம்ம இதை பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்டக் ஆகிட்டோம். அடுத்த வேலை எதுவுமே நடக்கலை. சரி இது இப்படியே போச்சுன்னா நமக்கு வந்து செட் ஆகாது, இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தேட போகும்போது தான் சரி ஓகே டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் நமக்கு தெரியும், ரியாலிட்டியாக பார்க்கும் போது அவனும் 7 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கான், அதனால தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது தெரிஞ்சாலுமே ஆஸ் அ ஹியூமன் சைக்காலஜியாக நமக்கு என்ன ஒரு ப்ரெசென்ட் ஆகும்னா, நம்மளும் தானே பண்ணுறோம், நமக்கு மட்டும் நமக்கு மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி வரதுனால அப்போ எங்கே இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் போகும்போது ஓகே பார்க்குறதுனால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது நம்மளே கண்ட்ரோல் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் சும்மா இருக்கிறதில்ல, நம்ம கண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறாங்க. அப்படின்னும் போது நம்ம பிளான் பண்ணது ஓகே அன்இன்ஸ்டால் சோஷியல் மீடியா ஃபார் 7 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணேன், வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணேன், யூடியூப் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஆமாம், யூடியூப்பில் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது மட்டும்தான் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது ஒன்று தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்னா நான் செய்யுங்க வீடியோஸ் ரீல்ஸ் பார்க்குறது இல்லை, நான் வந்து எஜுகேஷனாக நிறையா பார்ப்பேன். எனக்கு ஒரு நிமிஷமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான். யூடியூப் சேனல் மீன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே போனால் எனக்கு அந்த ஃபீட் மட்டும்தான் இருக்கும், வேறு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே வராது. ஸோ அப்படின்னும் போது நான் அது எடுத்துக்கிட்டேன். நான் அந்த 7 days ஆஃப் டீடாக்ஸில் எனக்கு கிடைச்ச ஒரே பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கண்ணை மூடி உட்காந்து ஓகே அடுத்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான அந்த 2 செகண்ட் டைம் கிடைச்சது. அந்த 2 செகண்ட் டைம் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா 1/2 மணி நேரம் அதில் ஓடிடும். ஸோ எனக்கு அது இல்லைன்னொன்னே ஃபர்ஸ்ட் 2 days எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் நம்ம இன்ஸ்டாகிராமில் தானே இருக்கோம் அப்படின்னே ஒரு 2-3 கிளைண்ட் மீட்டிங் போகும்போது தே செட் இன்ஸ்டாகிராமில் இது பாருங்களேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இல்லை மேம் நான் வச்சில்ல. ஏன்னா இன்ஸ்டாவில் இவ்வளோ பெரிய இது பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், இன்ஸ்டாகிராம் என்ன தான் நம்ம பண்ணாலும் வி நீட் லைக் தட் டைப் ஆஃப் பிரேக் தேவைப்படுது இல்லை. ஸோ டிஜிட்டல் டீடாக்ஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா யூ நோ யுவர் செல்ஃப், அது உங்களோட பவர் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு மாதமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வேலையை 2 நாளில் முடித்தேன். நான் உண்மையாக சொல்கிறேன். 30 days ஆஃப் திங்கிங்கில் தான் இருப்போம், பண்ணிடலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஆனால் அது டூயிங் எனக்கு வந்து அந்த 2 days நடந்துச்சு. 2 நாள் யோசித்தோம், 3ஆவது நாள் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்னும் போது 7 days முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வரும்போது ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. திருப்பி நம்ம என்ன அந்த ஒரு இது உள்ளே போயிடுவோமோ அப்படின்ற ஒரு. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட பிளேஸ் எங்கே இருக்குன்னா டிஜிட்டலாக இருக்கிறதுனால வி நீட் சோஷியல் மீடியா. பட் சோஷியல் மீடியா வந்து நம்ம ரொம்ப கன்சியூம் பண்ணிக்க தேவையில்லைன்ற ஒரு லேயர்ஸ் மட்டும் இப்போ வச்சுக்கிட்டேன் நான். ஸோ இதுதான் என்னை காப்பாற்றுச்சு அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து. அப்படி யாராவது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிஸ்டர்பாக இருக்கா, ஸ்டக்காக இருக்குது, அவங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு, நமக்கு மட்டும் ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
ஜஸ்ட் அவாய்ட் த சோஷியல் மீடியா அண்ட் டூ வாட் யூ லைக் அண்ட் வாட் யூ லவ் அப்படின்னீங்கன்னா வேறு மாதிரி உங்களை ட்ரைவ் பண்ணிடும், நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா அது ஒரு ஃபேஸ் தான், அந்த ஃபேஸில் தப்பிச்சிட்டிங்கன்னா வேற ஒரு நியூ ஃபேஸ் உள்ளே போயிடுவோம், அப்புறம் அது சூப்பராக இருக்கும். பேசிக்லி அந்த கேப் உங்களுக்கு மென்டல் பீஸ் கொடுக்குதுன்னா அதை பண்ணிடுங்க. சூப்பர். எனக்கு வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்கு பெருசாக வந்து நான் தனியாக போகிற மாதிரி இருக்கும். அண்டு பெருசாக நான் சோஷியலாக வெளியில் சுற்றுற ஆள் கிடையாது. மிஞ்சி போனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பாட்டு கூட கேட்க மாட்டேன், பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்க ஆள். அப்படின்னும் போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸும் பெருசாலாம் இல்லை, போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்படிலாம் இருக்கும் போது என் ஒன்லி ஃப்ரெண்டு ஃபோன் தான் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் அதுலேருந்து வெளில வந்தோடனே எனக்குள்ளே நான் தேட ஆரம்பித்தேன். ஸ்பிரிச்சுவலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது ஒரு மாதிரி. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அதனால் பிரேக் எடுத்துங்க, உங்களுக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக தேடுங்க. ஒன்றும் ஓடி போகிறது கிடையாது. என்ன கேட்டால் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். நான் கூட பயந்தேன் வெளில வரும்போது, என்ன அது அதான் இப்போ கேட்கலாம். அந்த ஒரு கேப் இருக்குல்ல, ஏன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஒர்க்ஸ் வெரி வியர்ட். லைக் கன்சிஸ்டன்சி யூ ஷுட் பி தேர். உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, நீங்கள் அதுக்கான மைண்ட் ஸ்பேஸில் இருக்கீங்களோ இல்லையோ, ஏதோ ஒன்று தான் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக. இல்லைனா அந்த ஒரு கேப் வந்து சம்திங் வில் ஓவர் டேக், இல்லை பின்னாடி போயிடும். ஒன்று பில்ட் பண்ணி வச்சது டக்குன்ட்டு ஒரு விஷயம் அங்கே ஒன்று நடக்குது. ஸோ அந்த கேப் வந்து உங்கள் கான்டென்ட் க்ரியேஷனோ உங்கள் பேஜ்க்கான ஒரு என்கேஜ்மெண்ட்டையோ எதுவும் பிரேக் பண்ணலையா? செம்மையாக பிரேக் பண்ணுச்சு. 52.8Kல இருந்தேன். இப்போ நான் 50.8Kல இருக்கேன் ஃபாலோவர்ஸ். ஆல்மோஸ்ட் 2K ஃபாலோவர்ஸ் ட்ராப். பட் எனக்கு இந்த 2K ட்ராப்ஸ் ஆனது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. பிகாஸ் நான் வந்து திருப்பியும் வந்து கம்பேக் பண்ணி போடுறேன். கம்பேக்குலாம் சொல்லக்கூடாது, நான் திருப்பி போடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2K இல்லை 2 lakhs கூட நான் என்னால் வந்துட முடியுன்ற ஒரு தைரியம் இப்போ இருக்குது எனக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா நீட்ஸ் ப்ரெசன்ஸ் தான். அப்படி நீங்கள் பிரேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லாங் செட் ஆஃப் வீடியோஸை ஷூட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மின் கூட இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்டயோ லாகினை கொடுத்துட்டு, டேய் உன் வேலை இது மட்டும்தான், நீ போஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அதை போஸ்ட் மட்டும் பண்ணிடுறா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் இதை மட்டும் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படியுமே அவசியம் இல்லைன்னா நத்திங் வரி, ஒன்றுமே ஆகப்படுறதில்ல, எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க திருப்பி வந்து நீங்கள் பண்ணும்போது அதோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னா மொமெண்டம் தான். ஒரு டபுள் எஃபர்ட் போட்டு விட்ட கேப்பை தாராளமாக பிடிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து எனக்கு அந்த கேப்க்கு அப்புறம் தான் திருப்பி அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்திருக்கு. பண்ணணும்னு ஒரு மொமெண்டம், அந்த மைண்ட் செட்டே வந்திருக்கு. இப்போ அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், நிறையா பண்ணுறோம்ல. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் தானே எங்கே போயிட போகுது அப்படின்னு தான். ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் கண்டென்ட் கிரியேஷனுக்கு? மேபி ஒரு பர்சனாக சொல்ல முடியாது. வேர் டு யூ டிரைவ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யோர் கண்டென்ட் கிரியேஷன்? இன்ஸ்பிரேஷன் எனக்கு இப்போ வரைக்கும் சொல்ல தெரியல. நான் வந்து நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் எடுத்துக்கிறேன். இப்போ ஸோ அலெக்ஸ் ஹார்மோனி, கேரி வி, இவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு பர்சனாக நம்ம இங்கே நம்ம இந்தியனில் ஒரு இந்தியன் பர்சன் அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இன்ஸ்பயராக அப்படி எடுத்துக்கிறேன். இவங்கள மாதிரி ஆகணுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் யாருமே அந்த கான்டென்ட் க்ரியேஷன் சைடில் யாருமே எனக்கு தெரியல. பட் அவங்கள மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சன்ஸாக, அவங்கள மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேஷன்னா ஹரிஹரன் மாணிக்கம்ன்ற ஒரு அத்தாரிட்டியில் நம்ம இருக்கணும். வாண்ட் டு தட்ஸ் வை யூ இன்ஸ்பயர் டு பி. எஸ், தேங்க்யூ. அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் எவ்வளோ வேல்யூ நான் எடுத்துக்கிறேனோ அதை எல்லாத்தையுமே வெளில கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கற்றுக்கிட்டு மட்டும் போயிட்டேன், நான் கற்றுக்கிட்டு எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னா சூப்பர் தான். நான் வந்துச்சு இப்போ 50K வந்தாச்சு. 50K எப்படி வந்துச்சுன்னு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ண நான் வந்துட்டு இருக்கேன், இப்பெல்லாம் பண்ணுறேன். அதான் இப்போ என் கிளைண்ட்டுக்கிட்டையுமே நான் என்ன பண்ணுறோனோ, நான் என்ன பண்ணணும் அதை தான் சொல்கிறேன். அதை தான் அவங்களுக்கும் ஒரு சில இதுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்பயரிங் பர்சனாக எனக்கு சொல்ல தெரியல, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் டக்குன்னு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து பார்த்தேன்னா உங்களோட இடத்துல இன்ஸ்பயர் பண்ணது என்னென்னா, ஹரி கன்சிஸ்டன்ஸாக நம்ம ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் காலில் சொன்னீங்க. அது எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் யோசிச்சது கிடையாது, அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லிங்க்டின்ல சரி, சிபின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் வந்து நெட்வொர்க் பண்ணி பேசி, ஹரி நீ இதை இப்படி பண்ணி இதை பண்ண, அவரை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிறேன் நான். அவருக்கு தெரிஞ்ச வேல்யூவை நிறைய பேருக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இப்படி ஒரு பர்சனாக மாறணுன்ற ஒரே ஒரு இது மட்டும் என்கிட்ட இருக்கு. இன்ஸ்பைர்டு பர்சனாக பெருசாக யாருமே எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து
அபவுட் கண்டென்ட் கிரியேஷன், இல்லை இதில் என்னென்ன நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு நல்ல இன்சைட் கிடச்சிது. சூப்பர். ஐ ஹோப் டு த ஆஸ்பைரிங் பீப்புள் ஆர் ஹூவர் இஸ் இன் கண்டென்ட் கிரியேஷன் இது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக என்ன பண்ணணும் அப்படின்றத தாண்டி நான் டெக்னிக்கலாக இல்லை என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்றது ரொம்ப கிறிஸ்பாக சொன்னீங்க. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்ட் நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் ஒரு கெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயம் கேட்குறோம். இவ்வளோ நேரம் நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கேட்டேன். ஸோ இஃப் தெர் இஸ் சம்திங் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ யூ கேன் ஆஸ்க். சூப்பர். ஒரு சிம்பிளாக ஒன்று கேட்குறேன் அபவுட் ப்ரோலிங்க். ஏன்னா எனக்கு சின்னதாக தெரியும், நீங்கள் உங்கள் பை வேர்ட்ஸில் ப்ரோலிங்க் என்ன பண்ணுது, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ப்ரோலிங்க் பார்த்தீங்கன்னா இது we do different services லைக் மார்க்கெட்டிங்கில் எனி டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் A to Z நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம். டிசைனிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு வெப்சைட் டிசைன் ஆகட்டும், ஃபிக்மா ப்ரோட்டோடைப் ஆகட்டும், லோகோலேருந்து பேம்ப்ளெட்லேருந்து எனி டைப் ஆஃப் டிசைன் எலிமெண்ட்ஸ், மீடியா பிளானிங் அண்ட் பையிங். ஸோ ஒரு ரீட்டெயிலோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து எண்ட் சர்வீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வரைக்கும், அது டிஜிட்டலாக இருக்கலாம், ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம், தியேட்டர் ஆட்ஸோ, இந்த மாதிரி எனி திங். ஸோ எண்ட் டு எண்ட் எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் டிசைனிங் ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ இட்ஸ் பீன் அரௌண்ட் 6 to 8 months ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 40 to 50 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். சூப்பர்க்கா. இப்போ நீங்கள் ப்ரோலிங்கில் டு த சக்ஸஸ் ஒன்று இருக்கும்ல. இப்போ எனக்குன்னா ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டார், இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருக்குது, 3 months எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டு த பீக்கில் ஹரி நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லேயே இப்படி ஒரு பேர் கிடச்சிது எங்களுக்கு அப்படின்ட்டு? எனக்கு வந்து நான் இதில் சக்ஸஸாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இனிஷியலாக நம்மக்கிட்ட வந்த பர்சன் வந்து இப்போ வரைக்கும் ஐ கெட் ரிப்பீட்டேட்டிவ் கிளைண்ட்ஸ். சூப்பர். அண்ட் ரெஃபரல், இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரல்ன்றது அது ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க ரிப்பீட்டடாக வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு மீ அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். சூப்பர்க்கா, சூப்பர். உங்கள் ஜேர்னி வந்து இன்னும் அடுத்தடுத்த கிரியேட்டர்ஸ், அடுத்தடுத்த ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படியே லென்த்தாக போகணும். ஸோ அதில் பி அ பார்ட் ஆஃப் நானும் ஹரிகிரன் மாணிக்கம் இருக்கணும், அண்ட் ஹரிகிரன் மாணிக்கம் டீமும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஹாப்பி. டெஃபினட்டாக. ஸோ ஆல்சோ தேங்க்யூ ஃபார் யர் டைம். அண்ட் இந்த கான்டென்ட் க்ரியேஷனில் ஒன்று நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் யாரை ஆஸ்பயர் பண்ணுறீங்க, இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்றத தவிர நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆகணும் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு சீக்கிரமாக போகணும். அண்ட் கீப் டூயிங் வாட் எவர் யூர் டூயிங். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ், சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு விஷயம் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஹூஎவர் வாண்ட்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் இட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், கான்டென்ட் க்ரியேஷனில் புதுசாக என்ட்ரு ஆகியிருக்கலாம், இல்லை ஏற்கனவே அதை பண்ணிகிட்டு இருக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட், கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் அது என்னன்றது நம்ம சீக்கிரம் ரிவீல் பண்ணலாம். ஷோர், மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. நாமளும் ஹரிகிரன் மாணிக்கம் அண்ட் ப்ரோலிங்க்கும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஸோ கீழே ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யா, அண்ட் மோர் ஆஃப் தீஸ் பாட்காஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ப்ரோலிங்கோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை. Bye, guys. Thank you.